முத்துசெல்வம் மதர்மணி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி காலை சரியாக 5 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படியும் மேலும் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகிய மழை அளவுகளை பற்றியும் தெளிவாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதில் 5:30 மணி அளவில் இன்றைக்கு காலை எடுக்கப்பட்ட மழைமானியின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மழை அளவுகள் முதலில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இரண்டாம் கட்ட அளவுகள் மதியம் அல்லது மாலை நேரத்தில் பதிவு செய்யப்படும். தற்போதைய நிலவரப்படி கடந்த 12 மணி நேரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தலா 10 சென்டிமீட்டர், சென்னை திருவொற்றியூர் தலா 9 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தலா 7 சென்டிமீட்டர், சென்னை மண்டலம் அண்ணா நகர் தலா 7 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 7 சென்டிமீட்டர், சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர், சென்னை தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் 6 சென்டிமீட்டர், சென்னை திருவிக நகர் 6 சென்டிமீட்டர், சென்னை மண்டலம் மலனி உள்ளிட்ட பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர். இப்போ கடந்த 12 மணி நேரத்தில் சென்னையில் சுமார் 6 இடங்களுக்கு மேலே கனமழை பதிவாகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சுமார் 25 இடங்களுக்கு மேலே பரவலாக கனமழையும் 12 மாவட்டங்களுக்கு மேலே கனமழையும் பதிவாகிறது. இது கடந்த 12 மணி நேரத்தில் பதிவாகிய வெப்பசலனத்தின் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாகவும் பதிவாகிய மழை அளவுகள். இந்த நிலையில் இன்றைக்கான அறிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை முதற்கட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தீவிரமடைய இருக்கிறது. இன்றிலிருந்து நேற்றிலிருந்து அதற்கான தீவிரத்தன்மை தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழக பகுதிகளில் இன்று முதல் கன்னியாகுமரி நீலகிரி மாவட்டங்கள் வரையிலும் இடைப்பட்ட பகுதிகளில் தீவிரமடைய இருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இன்று நாளை மறுநாள் நெக்ஸ்ட் ஒரு 3 நாட்களுக்கான ப்ரீட்ஸில் டேட் ஆஃப் த டைமில் எந்தெந்த பகுதிகளில் ஹெவி ரெயின்ஃபால் முதல்ல அலர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீலகிரி மாவட்டத்துடைய வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த வால்பாறை பொள்ளாச்சி பகுதிகளிலும், தமிழ்நாட்டுடைய தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஃபஸ்ட்டு அலர்ட் இங்கே தான் கொடுக்குறோம். இன்னையிலிருந்து அடுத்த 3 தினங்களுக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வெஸ்டர்ன் காட்ஸஸ் அண்ட் கன்னியாகுமரி டோட்டல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட்டு 3 டேஸஸ்க்கு கொஞ்சம் ஹெவி ரெயின்ஃபால்கான அலர்ட் கொடுக்கப்படுது. இதில் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒரு 4 மாவட்டங்களுக்கு 21ஆம் தேதி வரையிலும் கனமழை, மிக கனமழை, அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுது. இதுக்கு பிறகு 22ஆம் தேதி, 23 மற்றும் 24, 25 இந்த தேதிகளில் அநேக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், அதாவது நீலகிரி மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் அநேக இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும் அதிதீவிர கனமழையும், குறிப்பாக இதில் நான் நேற்றைய தினமே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த சீசனில் இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்டு பார்த்திங்கன்னா திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களிலும் தென்காசி மாவட்டங்களிலும் ஹையர் சென்டிமீட்டர் வரும். அது குறிப்பாக பொள்ளாச்சி மற்றும் அந்த வால்பாறை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹையர் சென்டிமீட்டர் ஒரு 20-25 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின் ரெக்கார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு இது குறிப்பாக பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக பெரும் ஒரு மழையாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு மான்சூன் சீசனல் மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 4 டேஸ் பார்த்திங்கன்னா அந்த கொச்சின்லேருந்து கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி வரைக்கும் ஒரு பேக்கேஜ் க்ளவுட்ஸ்னு சொல்லலாம், பேக்கேஜ் க்ளவுட்ஸ்னு சொல்லுவோம். அது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அந்த தீவிரத்தன்மை இருக்கின்ற காரணத்தினால அதற்கு மேற்காக இருக்கக்கூடிய பாலக்காடு, கணவாய் உள்ளிட்ட பகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு ஹையர் சென்டிமீட்டர் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய ஒரு 10-18 சென்டிமீட்டர், பொள்ளாச்சியில் 18 சென்டிமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டெய்லி ஆவரேஜில் ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் இடைப்பட்ட பகுதிகள் திருப்பூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் ஹையர் சென்டிமீட்டர் அப்போது விட்டு வந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சவுத் வெஸ்ட் மான்சூன் தீவிரம் அடையுதுன்னா எங்கே ஹையர் சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கும்னா கேரளாவை விட முதல்ல நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் தான் ஃபஸ்ட்டு இந்த டைமிங்கில் கொடுக்க போகுது. அதுக்கு பிறகு தான் கேரளா, அதுக்கு பிறகு தான் மங்களூர் பகுதிகளில் கொடுக்க போகுது. இப்போ மங்களூர் பகுதிகளில் பார்த்திங்கன்னா 500 மில்லிமீட்டர், அதாவது 50 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறோம் அந்த பகுதிகளுக்கெல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீலகிரி மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸஸ் பகுதிகளில், குறிப்பாக இந்த லிஸ்ட்டில் தென்காசி வருது. இந்த தென்காசியுடைய வெஸ்டர்ன் காட்ஸஸ் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை இருக்கும். அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு 5 தினங்களுக்கு 30 சென்டிமீட்டருக்கு மேலே இந்த தென்காசி மாவட்டத்துடைய வெஸ்டர்ன் காட்ஸஸ் பகுதிகளில் ரெயின்ஃபால் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தொடங்கி தென்காசி மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் பெரும் அளவிற்கு மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளிலும் நல்ல ஒரு 15, 16, 17 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின் இருக்கும்.
இதே நேரத்தில் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு தென்மேற்கு திசை காற்றின் வலுவின் காரணமாக கிழக்கு கடலோர மாவட்டங்களிலும் தென் தமிழக மாவட்டங்களிலும் மதியம் மற்றும் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களிலும் பரவலாகவும் இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தென் மாவட்டங்கள் மத்திய தமிழக மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு காணப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி மற்றும் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை வரையிலும் திருச்சி மாவட்டங்கள் வரையிலும் விட்டு மழை எட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி மற்றும் வெஸ்டர்ன் பகுதி, அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துடைய வெஸ்ட் பகுதி, ஆனால் திருநெல்வேலி டோட்டலாக எல்லா பகுதியும் கவர் ஆகும். கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் உள்ளிட்ட பகுதிகள் ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா சவுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 4 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக விட்டு ஒரு 4லிருந்து 5 தினங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. குறிப்பாக இது எதன் காரணமாக தான் அந்த பகுதியில் ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும்போது இங்கே ஒரு 6-5 சென்டிமீட்டர் வரைக்கும் எப்பயுமே வழக்கமாக வரும். அதே அளவில் இந்த வருஷம் இந்த டைமிங்கில் ஒரு ரொம்ப தீவிரம் அடைகின்ற காரணத்தினால தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் விட்டு கனமழையும், கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை தொடர்ச்சியாக நீடிக்கும். அதெல்லாம் காட்டிலும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழக்கமாக பதிவாகிறது தான். ஆனால் இப்போ இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் ஒரு மிதமான மழையிலேருந்து கனமழை வரையிலும் அப்பப்போது விட்டு வந்து கொண்டே இருக்கும். இதே நிலை தான் பார்த்திங்கன்னா பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கி தமிழ்நாட்டுடைய வெஸ்டர்ன் காட்ஸஸ் பகுதியில் இதே நிலைமை தான் காணப்படும். இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும், அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், அந்த தென்காசி திருநெல்வேலியை தாண்டி இருக்கிறது தான் அந்த தூத்துக்குடி. அப்போ அந்த அளவுக்கு எட்டி வரக்கூடிய மலை தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே அளவில் மற்ற மாவட்டங்கள் நீங்கள் ஒப்பிட்டு விடலாம். அதே மாதிரி தேனி எடுத்துக்கிட்டோம்னா மதுரை வரைக்கும் முன்னேறும். அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கல்லேருந்து அதுக்கு மேற்காக என்னென்ன மாவட்டங்கள் இருக்கோ, கிழக்காக என்னென்ன மாவட்டங்கள் இருக்கோ அந்த மாவட்டங்களில் ஹையர் சென்டிமீட்டர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது பர்டிகுலர் ஃபோர்காஸ்டிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை அதன் புறநகர் பகுதிகளிலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏற்கனவே நேற்று தினம் பதிவான மழையை காட்டிலும் இன்னும் வரக்கூடிய ஒரு 4 தினங்களுக்கு இந்த மழையின் தீவிரத்தன்மையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் உள் தமிழக மாவட்டங்களிலும் தென் தமிழக மாவட்டங்களிலும் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மழையும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்லேருந்து ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய வகையில் சிவப்பு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சில இடங்களில் நீலகிரி மாவட்டத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பாக இருங்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு 5லிருந்து 6 தினங்களுக்கு மழை தொடர்ச்சியாக இருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வரத்து என்பது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக நீலகிரி மாவட்டங்கள் தொடங்கி அந்த கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் மிக அதிகப்படியான சென்டிமீட்டர் ரெக்கார்ட் ஆகும். தற்போதைக்கான ஆய்வு அறிக்கை என்பது நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு அறிக்கை மாலை சரியாக 4 மணிக்கு மேலே வெளியிடப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்.